Hello guys, welcome back to our YouTube channel Selfie Lifestyle. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னங்கிறது உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் பார்த்தப்பமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபுட் vlog வந்து நம்ம வந்து போடுறோம். ஏன் இவ்வளோ நாள் போடலன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஏதாச்சும் புதுசாக நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு தான் நாங்கள் இவ்வளோ நாள் வந்து ஃபுட் vlog எதுவுமே போடல. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு. பட் வந்து இது எங்களுக்கு வந்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஏன்னா வந்துட்டு லைஃப் டைமாக இது வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரு டிஷ்ஷை வந்து நாங்கள் பண்ணதே கிடையாது. ஃபார் த ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து இந்த ஒரு டிஷ்ஷை வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் வந்துட்டு எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு டிஷ் நம்ம ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுறோன்னா அது வந்து செஞ்சவங்கக்கிட்ட நம்ம வந்து கன்சல்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு யூடியூபெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து பண்ணுவோம். அதே மாதிரி தான் நாங்களும் வந்து அக்காலாம் வந்து பண்ணுவாங்க. அதனால் வந்து அக்காக்கிட்ட எல்லாம் கேட்டு எப்படி பண்ணணும்லாம் கேட்டு அப்புறம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் யூடியூப் ஹெல்ப்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த ஒரு டிஷ்ஷை நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த டிஷ் பேர் என்னன்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க, கேரளா ஸ்டைல் மீன் கறி. அதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் ஓவராக பேசி நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா ஸ்டைல் மீன் கறி செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மண்சட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், கடுகு, வெந்தயம், அப்புறம் இஞ்சி வெளுத்துள்ளியெல்லாம் நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், அப்புறம் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3லேருந்து 4 அளவுக்கு நான் வந்து பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு மெயின் டிஷ்ஷுங்கிறதே நம்ம இந்த மீன் தான். ஸோ மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அயலா. ஸோ மலையாளத்தில் நாங்கள் வந்து அயலான்னு சொல்லுவோம், தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்கிறத. ஸோ நம்ம மீன் கறியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்மளோட மண்சட்டியை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மண்சட்டியில் நார்மல் ஃபுட்டு சமைச்சாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் நம்ம இப்போ வந்து ஒரு மீன் கறி பண்ண போகிறோம், இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அதில் நம்ம மண்சட்டி ஹீட் ஆனோடனே அதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் வந்து ஹீட் ஆனோடனே நம்ம அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஸோ 2 ஆட் பண்ணிவிட்டு கடுகு வந்து ஒரு பொட்டி தெரிக்கிற ஒரு இது வரும்போதேக்கு நம்ம அதில் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நம்மளோட இஞ்சி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இஞ்சியை ஆட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அப்போது வந்து இஞ்சியோட ஸ்மெல் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். அந்த ஒரு ஸ்மெல் ஃபீல் ஆகும்போது நீங்கள் வந்து அடுத்ததாக நம்ம வந்து ஆல்ரெடி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க நம்மளோட வெளுத்துள்ளியை அதில் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஒரு அரோமா கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு அதில் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த வெங்காயத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை. இப்போ உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து இதே மாதிரி பொடுசாக நறுக்கி நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். ஸோ சின்ன வெங்காயத்துலனா இன்னும் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு ப்ரௌன் ஷேட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். நார்மலி நம்ம வந்து எந்த ஒரு டிஷ்ஷுமே வெங்காயத்தை வச்சு நம்ம பண்ணுறோன்னா ஒரு ப்ரௌன் ஷேட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் மீன் கறிக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம், ஒரு ப்ரௌன் ஷேட் வர்ற வரைக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஷேடு மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து நம்மளோட
பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பச்சை மிளகா ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதையும் நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். அதனால் வந்து பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அதில் வந்துட்டு கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கறியில் வந்து ஆட் பண்ணுவோம். அதனால் வந்து இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ நம்மளோட பொடிகள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். ஏன்னா வந்துட்டு அந்த பொடிகளோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த பொடிகளில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகும். நம்ம இல்லை அடுத்ததாக நம்ம வந்து பொடியை போட்டு ஒரு 2 வதக்கிட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்ம கறி வைக்கிறதுக்கே வந்து அர்த்தம் இல்லை. ஏன்னா வந்துட்டு அது டேஸ்ட் இருக்காது ஃபுட்டுக்கு. அதனால் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதுக்கு புளி தண்ணியை நம்ம வந்து இந்த ஒரு டைமில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு புளி பத்தலேன்னு தோணுனா மட்டும் நீங்கள் வந்து திருப்பி ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு கொதிக்கணும். புளி ஆட் பண்ணிவிட்டு அந்த கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணோம். அதனால் நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு வந்து புளி பத்தலைன்னு அப்படி தோணுச்சுன்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொதிச்சோடனே நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இது வரைக்குமே நம்ம வந்து நம்மளோட கறிக்கு எந்த விதமான உப்புமே நம்ம வந்து ஆட் பண்ணதே இல்லை. இந்த ஒரு டைமில் தான் நம்ம கறிக்கு தேவையான உப்புகள் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட் பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வாங்கி வச்சுருக்க நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க நம்மளோட மீனை வந்து ஆட் பண்ணலாம். இங்கே நான் வந்து எடுத்திருக்க மீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 கிலோ மீன் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த மீனை வந்து நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீனில் வந்து நம்மளோட அந்த கறியோட சாரெல்லாம் ஏறதுக்கு வேண்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கொதிக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அது வந்து க்ளோஸ்லேயே கொதிக்கட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஒரு டைமில் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நல்லா கொதித்தோடனே நம்ம வந்து அதில் வந்து நம்ம கருவேப்பிலை நம்ம வந்து உருவி தான் போட்டிருப்போம். இப்போ நம்ம வந்து அதில் கறியில் வந்துட்டு கருவேப்பிலை உருவாமல் இப்படி நான் இப்போ போட்டுறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கறியில் வந்து மேலே போட்டு விட்டுட்டு கொஞ்சோண்டு நம்ம வந்து வெந்தய பொடி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து மீன் கறியை வந்து கொதிக்க விடணும். ஸோ எவ்வளோ தூரம் நம்மளோட மீன் கறி கொதிக்கிறோம் அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து மீன் கறிக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ 2 விதமான மீன் கறியுமே நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் ஒன்று வந்து நம்ம வந்து மிளகு கறின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து தேங்காய் அரைச்சி போடுவாங்க. நான் இங்கே பண்ணியிருக்கிறது வந்து மிளகு கறி. இப்போ நம்ம 5 நிமிஷம் மூடி வச்சு திருப்பி ஓப்பன் பண்ணால் நம்மளோட கறி வந்து
நல்லாவே வந்திருக்கு. அதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் வந்து நம்ம எந்த ஒரு கரண்டி வச்சுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து துணி 2 சைடு வச்சுட்டு நம்ம அப்பம் சுடுவோம் இல்லையா, துணி 2 சைடும் வச்சுட்டு எடுத்து நம்ம ஆட்டுவோம் இல்லை, ஸோ அந்த மாதிரி நம்ம ஆட்டி நம்ம எடுத்து வச்சோன்னா நம்மளோட கறி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட. அண்ட் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நான் வந்து தடவி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு சட்டியில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம மசாலா தடவி வச்சுருக்க நம்மளோட மீன் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறதுனால வந்துட்டு பயந்துக்கிட்டே போட்டு எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சிச்சு. அதனால நாங்கள் பின்னாடி நீங்கிட்டோம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு போட்ட மீனை கொஞ்சம் செட்டில் ஆக்கிக்கலான்னு சொல்லி நாங்கள் நீக்கி விட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வழியாக அந்த மீனை செட்டில் ஆக்கிட்டோம். ஸோ ஒரு சட்டியில் நம்ம வந்து 2 மீன் போட்டுடலாம். அதனால் அடுத்த மீனை நாங்கள் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணும்போது வந்து கொஞ்சம் நேரம் இப்போ சைடு நம்ம மாற்றி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஒரு சைடு வெந்துருச்சுன்னா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அடுத்த சைடு மொத்தம் 4 சைடுமே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் நம்மளோட ஃபிஷ் கறி ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்களோட லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சோறு, மீன் கறி, மீன் ஃப்ரை அண்ட் பப்படம். ஸோ இதுதான் எங்களோட லஞ்சாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ டூ சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.